தேவன் கொடுக்கிற அந்த நிவாரணத்தை பெற வேண்டும் என்றால், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை அடைய வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற அந்த நிபந்தனையை பின்பற்றி ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் இந்த 10 விதமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முதலாவது ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். என்ன நிபந்தனை? கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 34:1 தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை துதிக்கிற துதிய காலத்திலும் என்னுடைய வாயில். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை துதிக்கிற துதி எக்காலத்திலும் நம்முடைய வாயில இருக்கணுங்கிறாரு. அவருடைய வாயில கர்த்தரை துதிக்கிற துதி எக்காலத்திலும் இருந்ததனாலதாங்க ஆடு மேய்த்த சிறுவனை அரசனாய் கர்த்தர் மாற்றினார். அவ்வளவு பெரிய உயர்வு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆடு மேய்த்தவனை அரசனாய் மாற்றினதற்கு, அரசனாய் உயர்வு பெற்றுவதற்கு ஒரே ஒரு காரணம், அவன் எப்போது கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம ஆண்டவர் சொல்லுகிற இந்த நிபந்தனையை, கர்த்தரை துதிக்கிற துதியை எக்காலத்திலும் நாம் ஆண்டவரை துதிக்கிற துதியை வாயில வைத்திருப்போம் என்றால், ஆண்டவர் நம்மையும் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கீழ் நிலையிலே, அடித்தட்டு நிலையிலே நம்ம இருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் மேல் நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவார். எப்பொழுது? அவர் சொல்லுகிற அந்த நிபந்தனையை கடைபிடிக்கிற பொழுது. முதல் நிபந்தனை கர்த்தரை துதியுங்கள். இரண்டாவது நிபந்தனை அடுத்து வைக்கிறார், தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. அவரை பாடி துதிப்பது. அல்லேலூயா. அவரை பாடலோடு ஆடலோடு அவரை உயர்த்துவது, கர்த்தரை உயர்த்துவது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி 136 சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களை சொல்லி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு விதம்.